ஏன்னே தெரியலங்க. பல காலமா ஒரே ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடந்துட்டுருக்கு. தப்பு பண்ணவங்க மன்னிக்கப்படுறாங்க. தப்பு செய்யாதவங்க தண்டிக்கப்படுறாங்க. தண்டிக்கப்படுறதோட மட்டும் இல்லாம, தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கணுங்கன்னு வற்புறுத்தவும் படுறாங்க. இது எந்த விதத்தில ரைட்டுன்னு தெரில. ஏன்னா, தப்பு பண்ணவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை குடுத்தா கூட பரவால்ல. ஆனா, அவன் முழுசா மன்னிக்கப்பட்டுறான். ஆனா, தப்பே பண்ணாதவங்க இந்த சமூகத்தில கெட்ட பேரோடையும், அவமானத்தோடையும் ரொம்ப அசிங்கப்பட்டு வாழ வேண்டியிருக்கு. அப்போது நல்லவனா வாழ்ந்தா, இந்த சமூகம் நமக்கு இந்த பேர தான் குடுக்குமாங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலயும் வர ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேஜில் கெட்டவனா இருந்தா மட்டும் தான் வாழ முடியுமோங்கிற ஒரு அவநம்பிக்கை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை குடுக்கலைன்னா கூட பரவால்ல. ஆனா, தப்பு செய்யாதவங்கள தயவு செஞ்சு தண்டிக்காதீங்க. தப்பு செஞ்சவங்கள மன்னிக்க சொல்லி வற்புறுத்தவும் செய்யாதீங்க. அதை விட நல்லவனா வாழ முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேறு பெரிய தண்டனை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு அவங்கள சேவ் பண்ணுங்கள். டேக் கேர்.